கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நாள் கூட நடுப்பகல் சூரியனுடைய ஒளியில செங்குத்தாக விழுந்த சுள்ளன்று உடலை துடிக்க வைத்த வேளையிலும் கூட ஒரு மனிதர் தன்னுடைய கரங்களில் தூக்கி பிடித்தவாறு எதன்னு சொன்னால் லாந்தார் விளக்குடன் தேசமெங்கும் அவர் சுற்றித் திருகிறார். அந்த விளக்கை தூக்கி பிடித்தவார் எதிரே வருவோர் போவோருடைய முகத்திற்கு முன்பாக அந்த விளக்கை உயர்த்தி பிடித்து தீர்க்கமாக ஒவ்வொருவரையும் அவர் ஆராய்ந்து பார்க்கிறார், முகம் வாடுகிறார், ஆராய்ந்து பார்க்கிறார், முகம் வாடுகிறார், மீண்டும் பயணத்தை தொடங்குகிறார். அவருக்கு முன்பாக வந்த ஒவ்வொரு மனிதருடைய முகத்திற்கு முன்பாகவும் அந்த விளக்கை தூக்கி பிடித்து ஆராய்ந்து பார்க்கிறார். அப்போ அவருடைய முகத்திற்கு முன்பாக வந்த மனிதர்கள் யார் என்றால், அரசியல்வாதிகள் வருகிறார்கள், நடிகர்கள் கடந்து போகிறார்கள், பணக்காரர்கள், பட்டதாரிகள், விளையாட்டு வீரர்கள், அறிவாளிகள், ஞானிகள், நீதித்துறை சேர்ந்தவர்கள், காவல்துறை சேர்ந்தவர்கள், இப்படி எண்ணற்ற பலவிதமான மனிதர்கள் கடந்து போகும்போது அவர்களுக்கு முன்பாக விளக்கை தூக்கி பிடித்து ஆராய்ந்து பார்க்கிறார். இப்படி அவர் ஆராய்ந்து பார்க்கும்போது அவரை பார்த்து பலர் விமர்சிக்கிறார்கள். பைத்தியக்காரன், என்ன இவன் நடுப்பகல் வேளையில் விளக்கை பிடித்து கொண்டு முகத்தை பார்த்து அப்படி ஆராய்ச்சி பார்க்குறாரு, என்ன இவருக்கு பைத்தியம் பிடித்து போய்விட்டதா அப்படி என்று அந்த அறிஞரை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கேலி செய்கிறாங்க. ஆனால் பிரியமானவர்களே, அவர் பைத்தியக்காரர் அல்ல. அவருடைய தேடல் மிக ஒரு முக்கியமான ஒரு தேடலாக இருந்தது. அவர் யாரை தேடினார், எதை தேடினார்? ஒவ்வொருடைய மனிதனுக்கு முன்பாக, முகத்திற்கு முன்பாக விளக்கை வைத்து கொண்டு அவர் என்ன ஆராய்ச்சி செய்தார் என்றால், முழுமையான ஒரு மனிதனை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் பார்த்தபொழுது எவ்வளவு எண்ணற்ற மனிதர்கள் கடந்து போனார்கள். ஆனால் ஒரு முழுமையான ஒரு மனிதனையும் அவரால் தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் யார் என்றால், அந்த அறிஞருடைய பெயர் டயோஜெனிஸ். அதாவது சிறந்த நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்களாக மார்த்தட்டி கொள்ளுகிற கிரேக்க கலாச்சார பின்னணியில் பிறந்தவர் தான் டயோஜெனிஸ் அவர். ஆனால் அவர் ஒரு முழுமையான ஒரு மனிதனை இந்த உலகத்திலே தேடிக்கொண்டு சுற்றி திரிந்தார், விளக்கை வைத்து கொண்டு. ஆனால் முழுமையான மனிதனை அவரால் காண முடியவில்லை. பிரியமானவர்களே, அதற்கு பிறகு அவர் தேடின முழுமையான ஒரு மனிதரை அதே கிரேக்க மொழி வித்தகர், அந்த பின்னணியில் ஆராய்ச்சியாளர், அறிஞர், சிறந்த டாக்டர் என்று சொல்லக்கூடும் அவர் ஒரு முழுமையான மனிதனை இந்த உலகத்திற்கு தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக, தன்னுடைய புத்தகத்தின் மூலமாக ஒரு முழுமையான மனிதனை, முழுமையான ஒரு தெய்வத்தை இந்த உலகத்திற்கு காண்பித்தார். அவர் யார் என்றால் லூக்கா. பைபிளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷ நற்செய்தி நூலை பார்க்க முடியும். அதில் லூக்கா எழுதின அந்த சுவிசேஷ புத்தகம், நற்செய்தி நூல், அந்த புத்தகத்தை பலர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை காவியமாக, ஓவியமாக, படமாக, கவிதைகளாக பலர் எழுதியிருக்கிறார்கள். கவிஞர் கண்ணதாசன் கூட இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்கிறார். அப்போ அவர் எழுதுவதற்கு முன்னோடியாக லூக்கா எழுதின சுவிசேஷம், மத்தேயு, மார்க்கு, யோவான், இவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை, அவரோடு கூட பயணித்தவர்களுடைய அந்த காரியங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு ஒரு முழுமையான ஒரு மனிதனை அன்றைக்கு விளக்கை வைத்து கொண்டு உலகம் முழுவதும் சுற்றித் திரிந்தார். ஆனால் முழுமையான ஒரு மனிதரை இன்றைக்கு இந்த உலகத்தில் காண முடியுமா என்றால் கஷ்டம்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு முழுமையான ஒரு மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்து ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பித்து விட்டு போனார். ஆனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முழுமையான மனிதனை இந்த உலகத்திலே தேடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய சீடராக அவரை பின்பற்றுகிற ஒரு முழுமையான மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்ம பார்க்க போனால் எத்தனை விதமான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அதாவது பாரிஸ் மாநகரத்தில்
சில முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் பார்க்கலாம். அந்த முக்கியமான ரயில்வே ஸ்டேஷனில் காலையிலிருந்து நீங்கள் இரவு வரை பல ஆயிரம் ஜனங்கள் இப்படியும் அப்படியுமாக போய்கொண்டிருப்பார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக இப்படியும் அப்படியுமாக ஓடிக்கொண்டிருப்பார்கள், பயணித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் பிரியமானவர்களே, ஒவ்வொருவரையும் இன்று தேவன் எப்படியாக நம்மை எதிர்பார்க்கிறான்னு சொன்னால், ஒரு முழுமையான ஒரு மனிதனாக நாம் வாழ வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்க்க. என்ன பிரதர், நாம் மனுஷன் தானே பிரதர், அப்புறம் என்ன முழுமையான ஒரு மனிதன்? அப்படி என்றால் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதாவது அந்த விளக்கை வைத்து கொண்டு ஒரு முழுமையான மனிதனை அவர் தேடினார். ஆனால் பைத்தியக்காரன் சொன்னாங்க. ஆனால் அவர் முழுமையான மனிதன் அப்படி என்பதை அவர் எதை அர்த்தப்படுத்துகிறார் என்றால், தன்னலமில்லாத, சுயநலமில்லாத, நேர்மையான, உண்மையான, பரிசுத்தமான, உத்தமமான, நல்ல பண்பு குணநலங்களோடு இருக்கின்ற முழுமையான மனிதனைத்தான் விளக்கை வைத்து கொண்டு முகத்திற்கு முன்பாக ஆராய்ச்சி செய்தார் அந்த மனிதர். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று அப்படிப்பட்ட ஒரு மனிதனை அவர் தேடி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பின்னாக வாருங்க அப்படின்றார். அப்படிப்பட்ட மனிதனை பார்த்து எனக்கு பின்னாக வாருங்க. ஆனால் எல்லோருக்கும் அழைப்பு இருக்கிறது, எனக்கு பின்னாக வாருங்கள் என்று. ஆனால் அவருக்கு பின்னாக யார் போக முடியும் என்றால், ஒரு முழுமையான ஒரு மனிதனாக தன்னை அர்ப்பணித்தவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாக போக முடியும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, கலப்பையின் மீது கையை வைத்து விட்டு பின்னிட்டு திரும்பி பார்க்கிறவன் எனக்கு தகுதியற்றவன், என்னை பின்பற்ற தகுதியற்றவன் அப்படி என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆனால் பிரியமானவர்களே, நான் சீக்கிரமாக சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு அரசியலில் வருகிறவங்க, தமிழ்நாட்டு அரசியல் சூடுபிடித்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டு அரசியலிலே இங்கிருந்து அங்கு தாவுது, அங்கிருந்து இங்கு தாவுது, இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சி, அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சி. அதே போலத்தான் ஆன்மீகத்திலும் கூட இந்த சபையிலேருந்து அந்த சபை, அந்த சபையிலேருந்து இந்த சபை, இந்த ஊழியக்காரர் அந்த சபைக்கு போகுது, அந்த ஊழியக்காரர் இந்த சபைக்கு போகுது, இப்படி அப்படி. ஆன்மீகத்திலும் வெள்ளை சட்டை, அரசியலிலும் வெள்ளை சட்டை. ஆனால் பிரியமானவர்களே, இந்த வெள்ளை எதை அர்த்தப்படுத்துகிறது? தன்னலமற்ற தூய்மையான ஒரு வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகிறது வெண்மை. அதுதான் ஒரு முழுமையான ஒரு மனிதன். அப்போ ஆன்மீகத்தில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிறிஸ்தவ ஆன்மீகத்தில் அந்த ஒரு வெண்மையான ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று தேடுகிறார், அழைக்கிறார் அவருக்கு ஊழியம் செய்ய. அதே போல் அரசியல் களத்திலும் கூட மக்களுக்காக சேவை செய்ய வருகிறேன் என்று சொல்லுகிறவர்களும் கூட உண்மை உள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக, கற்புள்ளவர்களாக, தன்னலமில்லாதவர்களாக. இப்போ வருகின்ற நாட்களில் சில தமிழ்நாட்டு அரசியலை குறித்து வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு விஜயை மிகவும் அதிகமாக ஊடகங்கள் ப்ரொமோட் செய்கிறது. பல வேளைகளில் அவரை ஜோசப் விஜய் என்று ப்ரொமோட் செய்கிறார்கள், அவரை கிறிஸ்தவர் என்று ப்ரொமோட் செய்கிறார்கள். யார் உண்மையான கிறிஸ்தவர்? தன்னலமற்ற ஒரு முழுமையான மனிதனை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். விஜய் முழுமையான மனிதரா? அவரை கிறிஸ்தவர் என்று பலர் மார்த்தட்டி கொள்ளுகிறார்களே. யார் உண்மையான கிறிஸ்தவர்? பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுவதனாலே கிறிஸ்தவர் என்று சொல்லிவிட முடியாது. கிறிஸ்தவ பெயர் இருப்பதனாலே கிறிஸ்தவர் என்று சொல்லிவிட முடியாது. கிறிஸ்தவ ஆலயத்திற்கு போவதனாலே கிறிஸ்தவர் என்று சொல்லிவிட முடியாது. கிறிஸ்தவ கூட்டத்திற்கு நாம் பங்கு பெறுவதனாலே கிறிஸ்தவர் என்று சொல்லிவிட முடியாது. ஒருவேளை கிறிஸ்தவ கூட்டத்திற்கு எப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை அழைத்து நாம் அவர்களுக்கு துதிப்பாடி அவர்கள் நமக்கு துதிப்பாடினாலும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. முழுமையான மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடிக்கொண்டிருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, அந்த முழுமையான மனிதனாக நீயும் நானும், முழுமையான மனிதனாக ஊழியர்களும், முழுமையான மனிதர்களாக விசுவாசிகளும், முழுமையான மனிதர்களாக அரசியல்வாதிகள் மக்களுக்கு சேவை செய்பவர்களாகவும், முழுமையான மனிதர்களாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை வாசிக்கிறவர்களாகவும், அவரை பின்பற்றுவர்களாகவும், அவருடைய போதனைகளை ஏற்று தன்னை அர்ப்பணிக்கிறவர்களாகவும்
அவரை தொடர்ந்து அவரை பிரதிபலிக்கின்ற வாழ்க்கை நாம் வாழும்போது இந்த உலகம் நம்மை பார்த்து முழுமையான மனிதன் என்று அறிக்கை செய்யும். எனவே கர்த்தர் தாமே ஒரு முழுமையான ஒரு மனிதனாக, பரிசுத்தம் உத்தமமான உண்மையான ஒரு மனிதனாக வாழ்ந்து கிறிஸ்துவை பிரதிபலிக்க உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமான நேசிக்கிற பரலோக பிதாவே, ஒரு உண்மையான முழுமையான பரிசுத்தமான நேர்மையான மனிதனை அன்றும் இன்றும் நீ தேடிக்கொண்டிருக்கிறீர். இந்த உலகத்தில் பல மிஷினரிகள், பல சீடர்கள், பல மனிதர்கள் முழுமையான ஒரு மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், வாழ்ந்துவிட்டு போனார்கள், உம்மை வெளிப்படுத்தினார்கள். நாங்களும் கூட ஒரு முழுமையான மனிதர்களாக, நேர்மை உண்மை பரிசுத்தமான ஒரு மனிதர்களாக வாழ எனக்கும் எங்களுக்கும் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மை ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென்.